أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: بسم الله الرحمن الرحيم. வணங்குவதற்கு சிரசையும், வாழ்த்துவதற்கு நாவையும், சிந்திப்பதற்கு திறனையும், செயல்படுவதற்கு உடலையும் வழங்கிய படைத்த ரப்பாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சாந்தியும் சமாதானம் அகில உலகத்தினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகத்திலே உண்டான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய தினம் அமானத், அமானிதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் உண்டான சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லலாம் என்று நாடியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அமானத், அமானத்து என்பது பேணுதல். அமானிதம், அமானிதம் பேணுதல். பிறருடைய பொறுப்புகளை சுமந்தவர்கள் அதை பேணி பாதுகாத்தல். எவையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டதோ, எவையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ, அவைகள் அனைத்திற்குமே அமானத் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை ஏற்கக்கூடாது. பொறுப்புங்கிற தலையில போடக்கூடாது. போட்டுட்டா என்ன செய்யக்கூடாது? உயிர் போனால் விடக்கூடாது நிறைவேற்றாம. அதுதாங்க அமானிதம், சுருக்கமாக சொல்லப்படும். ஆக இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே, ஹதீஸிலேயும் பல இடங்களில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறான். அந்த அமானிதங்கிறது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது தீனுடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை பொறுப்புன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதற்குன்னு ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்தே தீர வேண்டும். இல்லைன்றா நம்ம மாட்டிக்கிடுவோம் மறுமையில். நாம் நிறைவேற்றப்படக்கூடியவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் பரவாயில்லை, முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய ஒன்றை கண்டிப்பாக நிறைவேற்ற விட வேண்டும். அதை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 33:72 இந்த வசனத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னா அரல்னல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்ல் வல் ஜிபால் ஃபபைனா யஹ்மில்னஹா வஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. நான் இந்த அமானத்தை முதலாக இந்த வானத்திற்கு, இந்த பூமிக்கு, இந்த மலைக்கெல்லாம் நாம் என்ன செய்யறோம்? கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அமானத்துங்கிற பொறுப்புகளை கொடுத்தோம், அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபபைனா மறுத்து விட்டன, மறுத்து ஒதுங்கி விட்டன, வஷ்பக்கன அஞ்சி நடுங்கியது அப்படியா. ஒரு அமானிதத்தை சுமக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய படைப்பு! வானமும் பூமியும் நம்மளை மாறியாது, எவ்வளவு பெரிய படைப்பு! அவைகளை ஏற்காமல் அதை அஞ்சி, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டான். கடைசியில் வஹமலஹல் இன்சான், எல்லாமே ஒதுங்கிருச்சு. ஆனால் அதை யாருக்கு நான் சுமத்தாட்டினோம்? மனிதனுக்கு சுமத்தாட்டினோம். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அவன் எப்படிப்பட்டவன் ஆயிட்டான்? நன்றி கெட்டவனாக, அறியாமையில் உள்ளவனாக, அநீதக்காரனாக ஆயிட்டான் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், எல்லாமே ஏற்கருக்கு ஒதுங்கிருச்சு, ஒதுங்கின ஒன்றை மனுஷன் சுமந்துக்கிட்டானா பாராட்டி தானே பேசணும், சிலாகித்து சொல்லணும். பெருமை பாராட்டுவதற்கு பதிலாக எல்லாம் என்ன செய்யறாங்க? வன்மையாக கண்டிக்கிறானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமா இல்லைங்களா? வரும். இதுக்கு என்னன்னா ஒரு சாதாரண ஒரு பதில் சொல்லலாம். எப்படின்னா, தந்தை என்று யாருக்கு சொல்லுவோம்? குழந்தை என்று யாருக்கு சொல்லுவோம்? யாருக்கு குழந்தை இருக்கிறதோ அவருக்கு தான் தந்தை, அவருக்கு தான் தாய். குழந்தையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, கல்யாணம் முடிக்காத தந்தைன்னு சொல்லுவோமா?
சொல்ல மாட்டோம். இது சாதா தெரிஞ்ச விஷயம். அதே போன்று குருடுன்னா யாருக்கு சொல்லுவோம்? இந்த மைக்குக்கு கண் இல்லை குருடுன்னு சொல்லுவோமா? இந்த போனுக்கு கண் இல்லை, பார்க்க சக்தி இல்லை, குருடுன்னு சொல்ல மாட்டோம். யாருக்கு பார்வை இருந்து பார்வை இல்லையோ அவர்கள் குருடு. அப்படி பார்க்கும்போது அல்லாஹ் வந்து பகுத்து சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவாற்றலை அல்லாஹ் மலைகளுக்கோ அல்லது வந்து பூமி வானத்திற்கு கொடுக்கல, மனுஷருக்கு கொடுத்துருக்கான். அப்போ மனுஷன் என்ன செய்யணும்? அவனுக்கு தெரியும் அது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுன்னு. அதை சரிவர செய்வானையானால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அடியானாக மாறுகிறான். அதை வீணாக்கி நன்றி கெட்டவனாக பொறுப்பை ஏற்று சரியான முறையில் அவன் பால்படுத்தி விட்டான் என்றால் அவன் மடையன் தான், அவன் அநியாயக்காரன் தான் அப்படிங்கிறதா பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் வந்து காலம் மாற மாற மனிதனும் மாறிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியாதா? மனுஷனுக்கு கெட்ட எண்ணம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்வான்? நல்லதை கெட்டதாக அவன் சித்தரிப்பான், கெட்டதை நல்லதாக சித்தரிப்பான். அதுதான் உலகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா எதெல்லாம் வந்து தேடி போறானோ, எதெல்லாம் பாராட்டுறானோ, எதெல்லாம் நல்லதுன்னு சொல்றானோ அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிக மோசமானது, கெட்டது. எதை இவன் கெட்டது என்று ஒதுக்குறானோ அதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வை நல்லதாக தெரிகிறது. இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனுஷன் வந்து உண்மையா இருந்தான்டா அவனை உலகம் என்ன சொல்லும்? உண்மையா இருக்கிறான் அப்படின்டா அவன் ஏமாளி அப்படின்னு சொல்லும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உண்மையா இருக்கிறான், உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறலப்பா அப்படிமா அந்த உலகத்தை. அதே மாதிரி உண்மையான முறையில் நேர்மையான முறையில் ஒரு வியாபாரம் செஞ்சான அவனை எப்படி சொல்லுவான்? அவன் வந்து உலகம் பிழைக்க தெரியாதவன், வியாபாரத்தை பற்றி என்னன்னு தெரியாது, இவன் எப்போ முன்னேற போறான், இவன்லாம் கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதே நேரத்தில் பொய்யான நடவடிக்கையில் பொய் பேசி அதே போல் உடன்படிக்கையை மறுத்து ஒப்பந்தத்தை உடைத்து ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு கொடி கட்டி பறக்கிறான், அவனை உலகம் பாராட்டும். இவன் வந்து உண்மையான வியாபாரி, உண்மையான அப்படின்ட்டு அவனை வந்து பாராட்டும். ஆனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எவர்களை நீங்கள் உண்மையாளர்கள் என்றும் அறிவாளர்கள் சொல்லி அவன் அல்லாஹ்விடத்திலே மட்டகரமானவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றான். எவர்களை நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்ல அல்லாஹ்விடத்தில் மட்டகரமானவர்கள், எவர்களை நீங்கள் பாராட்டுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள். இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப், சிந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான அறிஞன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு மனிதன் வாக்கை மாற்றுகின்றான், உடன்படிக்கையை உடைக்கின்றான், அவனால் உண்மையானவர்களா அறிவானவர்களா? இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனிலே பல இடம் தெளிவார். ஆக மொத்தத்தை இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது யாரிடத்துல சில பொறுப்புகளை சுமந்தம்டா அந்த பொறுப்புக்கு சொன்ன மாதிரி அதை நிறைவேற்றுங்க. எப்படிலாம் நிறைவேற்றணும் பாருங்க. அமானத்துங்கிறது சொந்த ஒரு பொருள்களை உங்களிடத்து ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைக்கப்பட்ட பொருளை நாம் திருப்பி அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்கணும். அப்படின்னா அதை எப்படி கொடுக்கணுமோ, எவ்வாறு வாங்கினோமோ அதை நாம் கொடுத்து விட வேண்டும். அதுதான் அமானிதம். அதே போன்று கடன் முறையாக கடனை வந்து ஒரு தவணை முறையில் என்ன செய்யறேன் கேட்டு நீங்க வாங்கி அனுபவிக்கிறீங்க. அப்போ அந்த தவணை முடிகிறதுக்கு முன்னாலேயே அது முடிந்த உடனே நேரத்தில் என்ன செய்யணும்? அந்த கடனை என்ன செய்ய நிறைவேற்றி விட வேண்டும். அது ஒரு அமானிதம். கடன்கிறது ஒரு அமானிதம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? மனசுல உட்கொள்ளணும். ஆக இந்த கடன் வந்து நாம் நிறைவேற்றாமல் இருந்தால் அங்கு அமானித மோசடி தான் நடக்கிறது. அப்படி நிறைவேற்ற முடியலையா சம்பந்தப்பட்டவர் இடத்துல அவர்களிடத்தில் அனுமதி கேட்டு தவணை நீட்டி கொள்ளலாம். அல்லது வந்து என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி அவரிடத்துல இயலாமையை கூறி மன்னிப்பு வாங்கி விடலாம். அதையும் அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து கடன் கொடுக்க ரெண்டு காரியத்துக்காக நீங்கள் சதக்காவாக அல்லது வந்து மறுமையில் அதை நன்மை எதிர்பார்த்தீங்கன்னா அதை விட்டு விடுவீங்க அப்படிங்கிறான் குர்ஆன்ல. ஆக இப்படிப்பட்ட முறையில் கடன்கிற ஒரு அமானிதம், வாக்குறுதிங்கிற ஒரு அமானிதம். வாக்கு தரக்கூடாது. வாக்கு தந்துட்டோம், இந்த இடத்துல நம்ம சந்திப்போம், இன்னதை வந்து நம்ம செய்வோம், இன்னதை வாங்குவோம், விற்போம், ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த வாக்குறுதிங்கிறது மிக முக்கியமானது. அதை உடனே நிறைவேற்றி விட வேண்டும். அதே அல்லாஹ் குர்ஆன் எத்தனை இடத்துல சொல்றான், நமக்கு தெரியாம இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த வாக்குறுதி விஷயத்துல மாறு செய்து கொண்டிருக்கிறார் மனிதன். ரகசியமும் ஒரு அமானிதம் தான். யாராவது ரகசியம் சொன்னாங்க அப்படின்னா அதை போட்டு என்ன செய்ய பப்ளிக் படுத்தக்கூடாது. கணவன் மனைவிக்கு மத்தியில் ரகசியம், மனைவி கணவனுக்கு மத்தியில் ரகசியம். அதே போன்று
நண்பர்களுக்கு மத்தியில் ரகசியம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்திய ரகசியம், ஊராருக்கு மத்தியில் ரகசியம், ஜமாத் ரகசியம், நிர்வாக ரகசியம், எண்ணற்ற ரகசியங்கள் இருக்கு. அதையெல்லாம் பேணணும். அது ஒரு அமானிதம் அப்படிங்கிறத என்ன செய்யற மனிதன் உறுதி கொள்ள வேண்டும். அடுத்து வாரிசு, அனந்தரக்காரர்கள். நமக்கு சொத்து பிரிக்கப்பட்டுருச்சு, கணக்கின் அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு சேரணுங்கிறது நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும் சேர்ந்துடணும். அது நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதனால் நீங்கள் வெற்றி அடைய முடியுமா? இந்த உலகத்தில் கூட வெற்றி அடைய முடியாது. மறு உலகத்தில் வெற்றி நீங்க நிம்மதியெல்லாம் வைக்க மாட்டான். அப்படியான ஒன்று ஒரு கேள்விக்குரியவனாக, குற்றத்தை நிறுத்தப்பட்டவனாக நாளைக்கு மாறி விடுவான். அவர் யாருக்கு அண்ணனோ தம்பியோ சொந்தக்காரர்களோ அனந்தர்காரர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமானித, அவருக்கு சேர வேண்டிய அந்த ஒன்றை என்ன செய்யணும், சேர்த்து விட வேண்டும் அப்படின்னு. அது ஒரு அமானிதம். அதே போன்று மகிழ்த்தொகை ஒரு அமானிதம். திருமண காரியங்களை முடித்து விட்டால் இந்த உரிமை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் என்ன செய்யணும், சரிவர நிறைவேற்றி விட்டுத்தான் அவர்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு அமானிதம். இப்ப இப்படிப்பட்ட வாக்குறுதியை காப்பாற்றுறது, ரகசியங்களை பாதுகாக்கிறது, அனந்தர்கார சொத்துக்களை பேணுறது, கடன்களை அடைக்கிறது, அதே போன்று அமானிதங்கள் யாரா கொடுத்தா அதை பாதுகாத்து அவர் ஒப்படைக்கிறது, இது அனைத்தும் அமானிதங்கள். அதே போன்று யார் யாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் நமக்கு இருக்கிறதோ அந்த மரியாதை கரெக்டாக கொடுக்கணும். யாரை கண்ணியப்படுத்தணும், யாரை பாராட்டணுமோ பாராட்டணும், யாருக்கு என்ன தகுதியை கொடுக்கணுமோ கொடுக்கணும், அதெல்லாம் அமானிதம். இதற்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் அதான் சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான், அவர்களுடைய உரிமையை, கண்ணியத்தை, அந்த அமானிதத்தை யாருக்கு போய் சேரணுமோ அதை சேர்த்து விட வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். இதா ஹக்கம்தும் பைனன் நாஸ் அன் தஹ்குமு பில் அத்ல். நியாயம் வழங்கணும் அப்படின்னா நீதி நேர்மையோடு என்ன செய்யணும், நியாயம் வழங்க வேண்டும். காரணம், இன்னல்லாஹ நிஅம்மா யைலுக்கும் பிஹி. உபதேசிக்க கூடியவனிலேயே மிகச்சிறந்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை விட உங்களுக்கு யாராவது உபதேசிக்க முடியுமா? உங்களுக்கு அட்வைஸ், உங்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்திகள், நன்மாராயங்கள், சுப செய்திகள் அல்லாஹ்வை விட யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நியாயம், நீதி, நேர்மை அடிப்படையில் உங்களுடைய தீர்ப்புகளை வழங்குங்க அப்படின்னு அல்லாஹ் ஏவுறான். இன்னல்லாஹ கான சமீஅம் பஸீரா. அல்லாஹ் கேட்கின்ற ஞான உடையவனும் பார்க்கின்ற ஞான உடையவனுமாக இருக்கிறான். எதையும் அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு செய்யுங்க, எதையும் கேட்கின்றான் என்பதை மனதில் வைத்து செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல யார் யாருக்கு என்ன உரிமை, கண்ணியம் கொடுக்கணும் கொடுத்துடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மதீனாவிலிருந்து ஃபதஹே மக்காவுடைய ஆட்சி பொறுப்பெல்லாம் கையில வந்த பிறகு முழுக்க இஸ்லாமிய கையில அந்த மக்காவுடைய வெற்றிக்கு இருக்குது. அங்க என்ன பண்ணாங்க, 10,000 சஹாபாக்களை படைசூழ அழைச்சிட்டு மக்காவுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. உள்ள முதல்ல காபத்துல்லாவில் வாசல்ல ஏறி அந்த காபத்துல்லா திறப்பதற்காக வேண்டி சாவியை கேட்கிறார்கள். அப்ப காபத்துல்லாவை நிர்ணயம் பண்றது, அங்கு நிர்வாகம் பண்றது, காபத்துல்லோட சாவி எல்லாம் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத, முஸ்லிம் அல்லாத, ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட மாபெரும் மகத்தான மனிதர், எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதா அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்ஸ். அவங்க என்ன செய்யறாங்க, சாவியை வாங்கி வரும்படி சொல்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்று உஸ்மான் இப்னு தல்ஹான்னு சொல்லக்கூடியவர் கையில சாவி இருக்கு. அவர் இஸ்லாத்துக்கு அது வரல. அவரிடத்துல போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களையோ உங்க தூதரையோ உங்க இஸ்லாத்தை நான் ஏற்கலாம், நான் உங்களுக்கு சாவியை தர முடியாதுன்னா முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்லவா வேணும், என்ன செய்யறாங்க, அவரிடத்துல வலுக்கட்டாயமா சாவியை பிடிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா பொறுப்பு, கண்ட்ரோல் நம்ம கையில இருக்குது. இவர் அதிகாரம் பண்றதுக்கு இவருக்கு என்ன இருக்கு, கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா சாவியை பிடிங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்து அதை திறந்து உள்ள போறாங்க. சில சிலை வடிவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. மிச்சத்தை உடைச்சி வெளியில உடைச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா நஸர அபுதா சதக்க வாதா ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செய்து விட்டான், வாக்குகளை நிறைவேற்றி விட்டான், வாக்கை உண்மைப்படுத்தி விட்டான்,
முறியடிக்க முடியாத எல்லா சக்திகளையும் முறியடித்து விட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொல்லிட்டு அற்புதமான ஒரு உரையை அங்க கொடுக்கறாங்க, உயிரோட்டம் உள்ள ஒரு உரை, ஆரம்ப உரை. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் அலிலிலாவத்துல குறுக்கிட்டு யார் ரசூலுல்லாஹ் இந்த சாவி விஷயத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. காரணம் இந்த சாவி மாற்று மதத்தில இருந்துச்சு, இனிமேல் முஸ்லீம்கள் கையில தான் இருக்கணும். அது அன்சாரிகள்கிட்ட கொடுக்கறதா அல்லது முஹாஜிர்களுக்கு கொடுக்கறதா அல்லது யார்கிட்ட கொடுக்கறது, எந்த சஹாபியை குறிப்பிட்டு சொல்றேன் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். இல்லைன்னா பிரச்சனை நீண்டுகிட்டே இருக்கும், அதனால இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, இந்த சாவி யாரிடத்தில் இருக்கிறதோ, யாரிடத்தில் இருந்ததோ, யார் நிர்வாகம் செய்தார்களோ அந்த உஸ்மானிடத்திலே நீங்கள் கொடுத்து வாருங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒன்று பாருங்க. அப்போ பாரம்பரியமா அவங்க காபத்துல்லாவை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிர்வாகம் பண்றாங்க அப்படின்னா அந்த இதை அவர் என்ன செய்ய, அந்த கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன செய்யறாங்க, அவர்களிடத்தில் தான் இருக்கணும், வேற யாரிடத்தில் தன் சொந்தக்காரரிடத்திலேயோ சஹாபாக்களிடத்திலேயோ முஹாஜி அன்சாரி இடத்திலேயோ கொடுக்கலாம். ரசூலுல்லாஹ் அதை விரும்பவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு யாரிடத்தில் என்ன உரிமையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான், அவர்களிடத்தில் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகிறான் அப்படிங்கிற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் பார்த்து ஓதி காட்டுறாங்க. அதுக்கு பின்னால அங்க போய் அந்த உஸ்மானுடைய தல்ஹாரத்தை கொடுத்து ஆச்சரியப்படுறாரு. எப்படி இது நடக்குது, ஒன்றும் புரியலையே, நான் இன்றோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுங்கள் உங்களோட நபி இடத்துல சொல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இதுதான் இந்த உலகத்திற்கு உண்டான முன்மாதிரியான ஒரு செய்தி. நபியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் கியாமத் உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒன்று என்றால் அதுதான் யாரை எப்படி பாராட்டணும், யாருக்கு பாராட்டணுமோ, யாருக்கு தகுதி இருக்கிறதோ, யாருக்கு நிர்வாக திறமை இருக்கிறதோ, யாருக்கு கொடுக்கணும் இருக்கிறதோ அவர்களுக்கு சரிவர கொடுத்து விட, கொடுக்கலன்னா நம்ம வழிகட்டுறோம், என்ன வேண்டாலும் ஏற்படும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அமானிதம் என்பதை பொறுக்க வேண்டும். அதே போன்று வாக்குறுதியை காப்பாற்றணுமா இல்லைங்களா? நிறைய இடத்துல அதை மாறு செய்து விடுகிறோம். வாக்குறுதிக்கு எவ்வளவு பெரிய அமானிதம். அல்லாஹ் எப்படி சொல்றான், வஹ்திஹிம் அவர்களுடைய வாக்குறுதிகளை யூஃபூன அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு சொல்றான். அதை ஒவ்வொரு மூமின்களுக்கும் மூமின்களுடைய பண்புகள் எல்லாம் ஒன்று வாக்குறுதி நிறைவேற்றுவது. ஒரு தடவை ஹுதைஃபத்துல் யமான் அப்படின்ற ஒரு சஹாபி, ஹுதைஃபத் ரலியல்லாஹு அவங்க மிகப்பெரிய சஹாபி, கல்விமான்கள், இன்னும் வகி வரக்கூடிய செய்தியை எழுதுகின்றவர்களா பொறுப்பை ஏற்படுத்தும், இன்னும் படை தளபதியாக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரர். அப்படிப்பட்டவங்க சஹாபாக்கள் இடத்துல அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க மதீனாவாசிகள். மதீனாவில் அவங்க வீடு இருக்கு. ஆனா அவங்க இப்போ மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில இருந்து மதீனாவுக்கு போயாகணும். மக்காவுக்கு போகும்போது எதிரிகள் படை தடுத்து நிறுத்த போகக்கூடாது. பத்ர் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. அங்க போய் நீங்க சேர்ந்துக்கிட்டு எங்களெல்லாம் கொலை பண்றதுக்கு நீங்க வழி கேட்கறீங்க, உங்களுக்கு அனுமதி கொடுக்கணுமா? முடியவே முடியாது அப்படிங்கிறோம். நாங்கள் உங்களுக்கு அனுமதி தரமாட்டோம், உங்களை விட்டால் நீங்கள் அந்த உங்க படையில சேர்ந்து எங்களை கொல்லுவீர்கள், அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு அனுமதி கிடையாதுங்கிறான். அப்ப சொல்லி பார்க்கிறாரு, நான் அதற்காக செல்லவில்லை, நான் மதீனாவில் தான் என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக வேண்டித்தான் செல்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஆனால் மறுத்து விடுகிறார்கள். அப்பொழுது கடைசியாக அரபிகள்கிட்ட சில உடன்படிக்கை இருக்கும். அந்த உடன்படிக்கை அவங்க முஸ்லீம் இல்லாட்டி கூட அதை பாதுகாப்பாங்க. அந்த பாரம்பரியமான ஒன்று, சொன்னதை காப்பாற்றுவாங்க. அப்படி நல்ல பழக்கத்தில் ஒன்று அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க சொல்றாங்க, ஒன்று உடன்படிக்கை போட்டுக்கிறோம், நீங்க அப்படி போனா உங்க வீட்டு குடும்பத்துக்கு மதீனாவுக்கு தான் போகணும், நீங்கள் பதிலுக்கு வரக்கூடாது, இது ஒப்பந்தம் செய்யுங்கள், அப்படி உறுதியாக நீங்க சொன்னா அவங்களை விடுறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை கொடுத்துட்டு போறாங்க. போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல பத்ரில் மோதுவதற்காக வேண்டி படைகள் தயாராகிட்டு இருக்கு. படைகள் பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை, ஆயுத பழங்கள் பற்றாக்குறை, சஹாபாக்கள் படை வீரர்கள்லாம் ரொம்ப பற்றாக்குறை, மிக பலகீனமானவர்கள், வயோதிகர், இப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனா இவர் யாரு, கேப்டன், தளபதி, அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவர், இன்னும் நல்ல வீரரும் கூட. இவரை இழக்க முடியுமா? பதிலில் கலக்காம நம்ம யுத்தம் செய்ய முடியுமா? அப்படித்தான் எல்லாமே நம்ம யோசனை பண்ணுவோம்.
இன்னும் சொல்ல போனா இவர் யார் இடத்துல ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு? குஃபார்கள் இடத்துல, முஷ்ரிக்கின் இடத்துல ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாரு. முஸ்லீம்கள் இடத்துல கூட கிடையாது. அதனால அவர் ஒப்பந்தமெல்லாம் அங்க கிடப்புல போடுப்பா, நீ யுத்தத்துல சேர்ந்து தளபதி பொறுப்பை நேமி, நீ யுத்தம் செய்ய அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். சாதாரண மனிதர்கள்லாம் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அந்த ஒப்பந்தத்தை நீ காப்பாற்ற வேண்டும். பதிருக்கு நீ கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய இடத்திற்கு நீ சென்று விடு, பதில் உங்களுக்கு கிடையாது. ஒப்பந்தத்தை காப்பாற்றுங்கள். அது முஸ்லீமா இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாத இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், நீங்கள் செல்லுங்கள் என்று ஹுதைஃபாவை அனுப்பிவிட்டார். ஹுதைஃபா பதிலில் கலந்துக்கிறலாம். இதுதாங்க இஸ்லாம். இஸ்லாம்ங்கிறது இதுதான். இன்னும் இஸ்லாத்தை புரியாமல் அறியாமல் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் தான் காரணம். அல்லாஹ்வின் தூதர் காட்டிய அந்த முன்மாதிரியை, அந்த வழிகாட்டலை நம்ம குடும்பம் நம்ம செய்யல. நம்மளை பார்த்தா அவர்கள் வருவார்கள், இதுவல்லவா மார்க்கம், இதுவல்லவா உண்மையான இஸ்லாம், அறிவுபூர்வமான மார்க்கம் அப்படின்னு நினைச்சு ஓடோடி கூட்டமா வருவாங்க. ஏன் வராம இருக்கிறாங்க? அப்படியும் மீறி அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் கேட்டு தெரிந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? முன்மாதிரியாக இந்த உலகத்தில் முன்மாதிரி முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சம்பவம் பாடமாக இருக்கிறது சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ் சொல்றான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஹ்திஹிம் ராஊன், சூரத்துல் மூமினூன்ல 8. நல்லடியார்கள் அவர்களுடைய அமானிதங்களை, அவருடைய வாக்குறுதிகளை பேணுவார்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம மனிதன் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தணும்டா நம்மகிட்ட நம்பகத்தன்மை இருக்கணுங்க. முதல்ல நம்மளை நம்பணும். நம்பினாத்தான் கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கம், எல்லா விதமான நிர்வாகங்களையும் சரிவர செய்ய முடியும். நம்பகத்தன்மை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளை நம்பி யாரும் ஒண்ணுமே தரமாட்டார்கள். எந்த நன்மையும் இந்த பூமியில நம்ம நிகழ்த்த முடியாது. அப்ப நம்பகத்தன்மை உண்மையானதா இல்லையா? அதைத்தான் சொல்றான். நல்லடியார்கள் வாக்குறுதியை கொடுத்து பழகட்டும், அமானிதங்களை நிறைவேற்றி பழகட்டும் அப்படின்னு சொல்றான். என்னடா, ஒவ்வொரு மனிதர்களும் முத்து அமானிதம், அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஒருவர்கள். இந்த நல்ல பழக்கம் உங்க இடத்திலே குடிகொள்ள வேண்டும். அதுதான் பிறரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல பழக்கம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இருந்ததா இல்லையா? எதிரிகள் அபூஜஹல் வரைக்கும் என்ன சொன்னார்? உங்களை நான் நேசிக்கிறோம், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருகிறோம், உங்களுடைய குணம், உங்களுடைய நேர்மை உண்மையானது, நீங்கள் எல்லாம் சாதிக் உண்மையாளர்கள், அல் அமீன் நீங்க நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை கேட்டார். நாங்கள் மறுப்பதெல்லாம் பிமா ஜியத், நீ கொண்டு வந்த கொள்கையை மட்டும்தான், ஓரிரை கொள்கை மட்டும்தான் மறுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் குர்ஆன்ல, லபிஸ்த ஃபீக்கும் உம்ரன் கபிலி ஃபலா தாகிலூன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? லபிஸ்த ஃபீக்கும், நீங்க நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் சில காலங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அதுதான் ஆதாரங்கிறான். இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறீர்கள், யாரும் அப்படி வாழவில்லை. 40 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய அந்த பட்டோலை விரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். சில வயோதிகத்தை, சில வாலிபத்தை நீங்கள் கழித்திருக்கிறீர்கள், அதுதான் நபி என்பதற்குண்டான ஒரு முத்திரை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சோதரிகள் 40 ஆண்டு வாழ்ந்தாங்க, ஒரு தடவை கூட பொய்யுரைத்ததில்லை, மக்களுக்கு தெரியும், புறம் பேசியதில்லை, கோல் சொன்னது இல்லை, யாரையும் ஏமாற்றியதில்லை. ஏழையாக இருக்கிற பொழுது பொறுமையோடு இருந்தார்கள், வசதி வருகிற பொழுது, செல்வாக்கு வரும்போது பெருச்செருக்கு அவர்களிடத்தில் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக திகழ்ந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான நல்ல பழக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ்வின் தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றாங்க. அப்படின்னா அதுதான் உண்மையான முன்மாதிரி. அதுதான் அந்த அமானிதங்கிற ஒன்றை பாதுகாத்தார்கள். எதை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாத்தார்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, யார் அமானிதங்களை, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு ஈமான் என்பது கிடையாது. ஈமான்றது அமானிதர்களும். வலா தீன லிமன் லஹ்தலஹு, யாருக்கு வாக்குறுதியை காப்பாற்றவில்லையோ அவருக்கு மார்க்கம் என்பது இல்லை என்பதாக சொன்னாங்க. அதே போன்று அமானித மோசடியில ஒன்று சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது. நம்ம சொல்ற ஒரு விஷயத்தை, இதை நிறைவேற்றுவோம், இதை செய்து விடுவேன்,
இதை நான் உருவாக்குவேன், நான் சொன்ன மாதிரி வருவேன் அப்படின்ட்டு ஒரு சொல்றோம். அந்த வார்த்தை போகுது, வெளியே போகுது. உடனே என்ன செய்வாங்க? மலக்குகள் பாதுகாக்கிறார்கள். அந்த வார்த்தை உண்மையானது, அது காற்றில் கரைஞ்சி போறது கிடையாது. அதை நம்ம காப்பாற்றணுமா இல்லையா? காப்பாற்றலன்னா அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிருவோம். 2 வார்த்தை இருக்குங்க, 2 வார்த்தை. ஒன்று கோபம் தரக்கூடிய வார்த்தை, ஒன்று அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை. கோபம் தரக்கூடிய வார்த்தைடா என்ன? லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹ். சொல்லிட்டு ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள்? இது கபுர மக்தன் இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய வார்த்தை அப்படி சொல்றாங்க. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு செய்யாம இருக்கிற பாருங்க, வாக்குறுதி மாற்றமா. இது இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய வார்த்தைங்கிறான். பிடித்தமான வார்த்தை இது. வமன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். ஒரு மனிதன் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்து அதற்கு பின்னால் தாவா அழைப்பு பணி செய்து அத மாதிரி உண்டான வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிக ஏற்றமான வார்த்தை எதுன்னு கேட்கிறான். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம செயல் புரிந்து மக்களையும் அழைக்கிற பாருங்க, தாவா செய்யற பாருங்க, அந்த வார்த்தையை விட மிக அழகான வார்த்தை உலகத்தில் எது அப்படின்னு கேட்கிறான். இப்ப தாவாவுடைய வார்த்தை மிக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை. கோபம் தரக்கூடிய வார்த்தை சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது. ஆக இது ஒரு அமானித மோசடி என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே அல்லாஹ்வே நாம் அஞ்ச வேண்டும் சகோதரர்களே. கொடுக்கல் வாங்கல், நிர்வாகம், ஆட்சி, நமக்கு தெரிஞ்சு தெரியாம அத்தனை நிர்வாகங்களிலேயும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். தக்வா மிக அவசியம். யாரையும் மோசடி செய்யக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல? வமாக்கான நபிய யகுல்ல, நபிக்கு மோசடி செய்வது என்பது கிடையாது அப்படிங்கிறான். அப்ப நபிக்கு கிடையாதுன்னா மற்றவர்கள் கிடையாது அர்த்தமா? இல்ல, யாருக்குமே கிடையாது அப்படியே உத்தரவு போடுறான். மோசடிங்கிற வார்த்தை வரக்கூடாது. வமையகுல், எவர்கள் மோசடி செய்கிறார்களோ, பிறருடைய பொருளை அநியாயமாக அதை அபகரிக்கிறது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, இப்படியான பலாக்களிலே முசீபத்துக்களிலும் இறங்கி வேலை செய்கிறார்களோ, வல்ல யௌமுல் கியாமா, எதை மோசடி செய்தார்களோ அதை வைத்தே அவர்கள் நாளைக்கு தண்டிக்கப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள், அதாப் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்றோம். ஒரு தடவை ஒரு சஹாபி அவரை வசூல் செய்வதற்காக வேண்டி, பொது வசூல், பைத்துல் மால் மஸ்ஜிதுக்காக வேண்டி, பொது நிர்வாகத்திற்காக வேண்டி ஜக்காத்தை வசூல் செய்வதற்காகவே நியமிக்கப்பட்டுச்சு. அவர் என்ன செய்தார்? வசூல் செய்வதற்காக வேண்டி இறங்கி எல்லாம் வசூல் செய்கின்ற பொழுது அவர் மீது உண்டான அன்பின் காரணமாக சில உதவிகளை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாங்க. அதை தனியாக ஆக்கி கொண்டார், வசூலை தனியாக்கிட்டார். கடைசியில் பைத்துல் மால்ல போய் இந்த பொருளாதாரத்தை பூரா ஒன்று சேர்க்கிறான். இது எனக்குரியது, இது நிர்வாகத்திற்கு கூறியது என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய முகம் சிவந்தது. உடனே சொன்னாங்க, நீ வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அதிகபட்சமான தொகை நீ பெற்றிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. முடியாது. ஆகவே நீ பைத்துல் மாலுக்காக, நிர்வாகத்திற்காக வேண்டி என்ன செய்தாயோ அதோடு உள்ள பொருள் தான் அதுவும் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தி சொன்னார்கள். யார் ஒருவர் ஒரு ஆட்டை மோசடி செய்துவிட்டு நாளைக்கு மறுமைக்கு வருவாரோ, ஆட்டை சுமந்தவராக வேதனையில் அவர் ஆழ்த்தப்படுவார் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார் ஒரு மாட்டை மோசடி செய்தாரோ அந்த மாட்டை முதுகிலே சுமந்த நிலையிலே அவர் வேதனை செய்யப்படுவார். யார் ஒட்டகத்தை திருடினாரோ, மோசடி செய்தாரோ, அடுத்தவர் ஹக்கை பால்படுத்தினாரோ அவர் என்ன செய்வார்? நாளைக்கு ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வேதனை செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பார்க்குற சோதரி, அமானிதங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரமலான் மாசத்துல நோன்பு வச்சுட்டு கடமையான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு இப்படியான ஒரு போதனையை கேட்கக்கூடியவர்கள் நாம் மனசிலே பதிவு செய்ய வேண்டும். இன்றையிலிருந்து வாக்குறுதியை நாம் தவறிழைக்க மாட்டேன், வாக்குறுதியை காப்பாற்றுவேன், அமானிதங்களை பேணுவேன், பாதுகாப்பேங்கிற அந்த முழு சிந்தனை நமக்கு வர வேண்டும் சகோதரிகளே. காரணம், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் இருந்து உலகம் அழியும் போது கடைசியில ஒருவர் பிறப்பார் பாருங்க, அவர் வரைக்கும் அனைவர்களை ஒன்று கூட்டுவான். அவ்வலீன வல் ஆகிரீன், அனைவர்களை ஒன்று கேட்டு விசாரணைக்கு வருகிற பொழுது
அந்த நேரத்தில் கேட்பான். அதை நினைத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாலும் பின்னாலும் நரக நெருப்பு காத்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் உங்க சொல்லு, செயலு, நிர்வாகம் அனைத்திலுமே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறாங்கிற நம்பிக்கையோடு ஒன்றை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தியைத்தான் ரசூலுல்லாஹ் அடிக்கடி என்ன செய்வாங்க சொன்னாங்க. அதே போன்று அமானிதங்கிறது ஹலால் ஹராம் பேணுதல். அல்லாஹ் ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ் ஒரு திட்டத்தோடு வகுத்து தொகுத்து நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாகவும் சுன்னாவின் மூலமாகவும் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை நம்ம அலட்சியப்படுத்துறது. வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாமல் பிச்சை எடுக்காமலும் கிடைக்கிறது பூரா நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அது நம்ம சாப்பிட்டு விட முடியுமா? முடியாது. ஹலால் என்பது ஹலால் தான், அது ஹராமாக ஆகாது. ஹராம் என்பது ஹராம் தான், அது ஹலால் ஆகாது. ஆக ஹலால் ஒரு நையா பைசா தான் ஹலாலாக இருக்க வேண்டும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி என்ன செய்வான், நினைவுறுத்தினார்கள், வாழ்க்கையிலையும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். எப்படி காட்டினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி, கடுமையான பசி, போயிட்டு இருக்காங்க. ஒரு துண்டு பேரிச்சம்பழம் இருக்குது. வஜத்து தம்ரத்தன் பி தரீக், வாசலிலே ஒரு பேரித்தம்பழத்தை கண்டேன், ஆனால் அகல்துவா, நான் சாப்பிட்டு இருப்பேன், நான் சாப்பிடவில்லை. அது ஹலாலா ஹராமா நமக்கு தெரியவில்லை. எப்படி நாம் சாப்பிடுவேன்? ஜகாத்துடைய பொருள் நபிமார்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகுது? பயந்தேன் என்பதாக சொல்வார். காரணம் என்ன? இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உங்களை படைத்த நாயன் அவனுடைய சாட்டை வேதனை கடுமையானது என்பதாக சொன்னார்கள். ஆக ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக வாழணும். அதே போன்று ரகசியங்களை பேணணும். நம்ம ரகசியங்கிறது ஒரு அமானிதம், அது சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. யார் கணவன் மனைவிக்கு மத்தியில, குடும்பத்திற்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, நிர்வாகத்துக்கு மத்தியில ஏற்படக்கூடிய அனைத்து இதுல என்ன செய்யணும்? பேணக்கூடியவர்களா இருக்கணும். அதே போல் சில ரகசியங்களில் ஓப்பனாக இருக்கணும், அது இருக்குது. எப்படி பேணணும்? உலகத்துல நிறைய ஒற்றுமையா இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் சிதறி போய் கிடக்கு. காரணம், ரகசியங்கள் பேணப்படாத காரணமாக. அதே போன்று எத்தனையோ அழகான அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சிதறி போய் கிடக்குன்னா இந்த ரகசியங்கள் பேணப்படாத காரணமாக. அதே போன்று எத்தனையோ நாடுகள், ஊர்கள் எல்லாம் ஊக்கத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தெம்பிழந்து கிடப்பதற்கு என்ன? இந்த ரகசியம் தான் காரணம். ரகசியத்தை பேணப்படவில்லை, அது ஓப்பன் ஆக்கினதுனால அந்த நாட்டுடைய நிலைமை சீர்குலைந்து போய்விடுகிறது. இதையெல்லாம் உலகத்துல பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்ன சொல்லி காட்டுறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல 13:45 சொல்லி காட்டுறான். இதுக்கால யூசுஃபில் அபீஹி இன்னி ராய்த்து அகத அஷர கௌகபா, என்ற அருமை தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களை, 11 நட்சத்திரம் எனக்கு சஜிதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லை அபிஹி அப்படி என்ன செய்யற? 11 கனவு கண்டங்கிறார். உடனே அவர் என்ன சொன்னாரு? லா தக்சுஸ் ருய்யாக்க மின் இஹ்வதி, உன்னுடைய இந்த கனவை பார்த்த ரகசியத்தை உங்க நண்பரிடத்துல, உங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய 11 பேர்கிட்ட சொல்ல வேண்டாம், ரகசியமா வச்சுக்கிறேன். ஆனால் சொன்னதினால் என்ன ஏற்பட்டுச்சு? திட்டம் போட்டார்கள், சதி செய்தார்கள், அழைச்சிட்டு போய் கிணத்துல தள்ளினாங்க. அதுக்கு பின்னால் வரலாறு நமக்கு தெரியும். அப்ப ரகசியங்கள் பேணப்படணுமா இல்லையா? ஒரு தந்தையாயிருக்கட்டும், மகனாயிருக்கட்டும், யார் எந்த ரகசியத்தை சொன்னார்களோ அது முக்கியமான ஒரு அமானிதம் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் பேணப்படணும். எதை மறைக்கக்கூடாது? மறைக்கக்கூடாத மறைக்கிறோம். அல்லாஹ்வில் இறக்கி வைக்கப்பட்ட வசனங்கள், அறிவுரைகள், போதனைகள், இவைகளை மறைக்கக்கூடாது. மறைச்சோம்னா என்ன? யூதர்களுக்கு சமமா போயிடுவோம். அவர்கள் தான் மறைப்பார்கள். இன்னல்லதீன யக்துபூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பய்யன்னா லின்னாஸி ஃபில் கிதாப். உண்மைங்கிறது தெரிந்ததற்கு பின்னாலும், நேர்வழி இதுதான் என்று தெளிவானதற்கு பின்னாலும் நம்முடைய வசனத்தை மறைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குடைய சாபம் உண்டாகட்டுங்கிறான் அல்லாஹ். அப்ப மறைக்க வேண்டிய விஷயத்தை மறைக்கணும். எதை மறைக்க கூடாதோ அதை என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? எதை மறைக்கன்னு சொல்றோமோ அதை மறைக்கணும். மறைக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி, நீங்கள் உண்மையை போட்டு பொய்யையும், பொய்யை போட்டு உண்மையும் கலந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்றான்.
அப்ப எது உண்மையோ அது உண்மையாக உண்மை சொல்லணும், பொய் எதுவோ அது பொய் சொல்லணும். அதே போன்று வியாபாரத்தில் உண்டான வியாபாரம் பறக்கத்தாக வெற்றிகரமாக ஆகணும்னா என்ன செய்யணும், அதனுடைய குறைபாடுகளை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது, அதை ஓப்பனாக சொல்லணும். அதே போன்று சாட்சிகளையும் மறைக்கக்கூடாது, சாட்சிகளை மறைக்கக்கூடாது, வியாபாரத்தில் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைக்கக்கூடாது, உண்மையை மறைக்கக்கூடாது. இப்படியான நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்த அமானிதங்கள் பற்றி குர்ஆனிலேயும் சுன்னாவிலேயும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றி அவருடைய அன்பையும் அருளையும் பெற்று இந்த உலகத்தில் மறு உலகத்தில் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அனைவர்களுக்கு தந்தல்வான கேட்டுக்கிட்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.